நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே உங்கள் மனம் ஏதோ ஒன்றை முணுமுணுக்கத் தொடங்குகிறதா? நேற்று நான் ஏன் அப்படி சொன்னேன்? இன்று இது தவறாகிவிட்டால் என்ன செய்வது? அடுத்தது என்ன நடக்கும்? மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் தலையைச் சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறதா? இதைத்தான் நாம் அதீத சிந்தனை அல்லது ஓவர் திங்கிங் என்று சொல்கிறோம். சிந்தனை என்பது ஒரு இயந்திரம் போல, அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் நாம் சிந்திக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் உண்மை என்னவென்றால் சிந்தனைகளே நம்மை ஆட்டிப்படைக்கின்றன. இந்த சுழலிலிருந்து எப்படி வெளியே வருவது? வாருங்கள், இன்றைய வீடியோவில் விரிவாக பார்ப்போம். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்கள் கையில் ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கிறது, அதில் கொஞ்சம் தண்ணீர் உள்ளது. அந்த டம்ளரை ஒரு நிமிடம் பிடித்து கொண்டிருப்பது மிகவும் எளிது. ஆனால் அதே டம்ளரை ஒரு மணி நேரம் அல்லது ஒரு நாள் முழுவதும் பிடித்து கொண்டே இருந்தால் என்னவாகும்? உங்கள் கை மரத்து போகும், வலி எடுக்கும். அதேபோல்தான் நம் கவலைகளும். ஒரு சிறிய கவலையை நீண்ட நேரம் மனதிலேயே பிடித்து கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய பாரமாக மாறி நம் தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும். அதிகமாக சிந்திப்பதை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது இன்னும் அதிகமாகும். ஒரு நதியில் கல்லை எறிந்தால் தண்ணீர் கலங்கும், ஆனால் கரையில் அமர்ந்து அமைதியாக பார்த்தால் அந்த தண்ணீர் தானாகவே தெளிவடையும். உங்கள் எண்ணங்களையும் ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள், அவை தானாகவே அடங்கும். மனம் கட்டுக்கடங்காமல் ஓடும்போது கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் மட்டும் உணருங்கள். இது உங்கள் மனதை ஒரு நொடியில் தற்போதைய தருணத்திற்கு கொண்டு வரும். மனதில் இருப்பதை அப்படியே ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். எனக்கு இப்போது பயமாக இருக்கிறது, நான் இதை பற்றி கவலைப்படுகிறேன் என்று எழுதி பாருங்கள். இது உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். பேனாவும் காகிதமும் போல் ஒரு சிறந்த சிகிச்சை வேறொன்றுமில்லை. நமது மனம் 90 விழுக்காடு நேரம் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ தான் கவலைப்படுகிறது. ஆனால் உண்மையில் வாழ்வது இந்த நொடியில் மட்டும்தான். ஒரு கப் டீ குடிக்கும்போது அதன் சுவையை மட்டும் உணருங்கள். யாரிடமாவது பேசும்போது அவர்கள் சொல்வதை மட்டும் முழுமையாக கேளுங்கள். தினமும் 5 நிமிடம் கண்களை மூடி நீங்கள் மிகவும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பது போல கற்பனை செய்து பாருங்கள். இது உங்கள் ஆழ்மனதை ரீப்ரோகிராம் செய்ய உதவும். நான் அமைதியாக இருக்கிறேன், எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற நேர்மறை எண்ணங்களை உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்கள் மனம் ஒரு குதிரையை போன்றது. அதன் கடிவாளம் உங்கள் கையில் இல்லை என்றால் அது உங்களை எங்கேயாவது வீழ்த்திவிடும். எனவே அந்த லகானை அமைதியான கைகளால் பிடியுங்கள். குறைவாக சிந்தியுங்கள், அதிகமாக வாழுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருந்தால் மறக்காமல் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். அடுத்த வீடியோவில் மனதிற்கும் மூளைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதுவரை புன்னகையுடன் இருங்கள். நன்றி.